பேன் கார்டில் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பெயரை எப்படி வர வைக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது இல்லாத ஆதார் கார்டில் வந்து பெயருக்கு பின்னாடி இனிஷியல் இருக்கும். ஆனால் பேன் கார்டில் அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி பேன் கார்டில் இனிஷியல் வர வைக்கிறது எப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஈஸியாக நீங்கள் வீட்டிலிருந்தே மொபைலில் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு பைசாவும் அமௌண்ட்டும் கொடுக்காத ஈஸியாக நீங்கள் வீட்டிலிருந்தே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பேன் கார்டு கரெக்ஷனு. இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தகவல் மிரர் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் நேசிப்பவர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காத உடனே கேளுங்க. நான் உடனே ரிப்ளைவும் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த வீடியோவும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய மொபைலில் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சிம்பிளாக பேன் கார்டு அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், பேன் கார்டு அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதில் UTIITSL பேன் அப்டேட்னு இருக்கா, இங்கே டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வரணும். சரிங்களா? சிம்பிளாக இதை கிளிக் பண்ணிக்கலன்னா உள்ளே வந்துடும். இந்த மாதிரி வரும் அட்டென்ஷன்ட்டு. இதை வந்து ஓகே இல்லைன்னா அங்கே மேலே கிராஸ் குறி இது பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. வந்த உடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இதில் சேஞ்ச் பை கரெக்ஷன் இன் பேன் கார்டுன்னு டிக் பண்ணி காட்டியிருக்குன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உள்ளே வரும். இதுலேயும் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இதில் சிம்பிளாக அப்ளை ஃபார் சேஞ்ச் கரெக்ஷன் இன் பேன் கார்டு டீட்டெயில்னு இருக்கா, டிக் பண்ணி காட்டினேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் டீட்டெயில் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு சில செகண்ட் வந்து லோடும் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நமக்கு அதாச்சும் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி வந்து இனிஷியல் வர வைக்க போகிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் அதாச்சும் டிஜிட்டல் பேப்பர்லெஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே 2 இருக்குது பாருங்கள், ஆதார் பேஸ்டு இகேஒய்சி. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அச்சஸில் நீங்கள் பேரை பேன் கார்டில் வர வைக்க முடியும். சரிங்களா? இப்போ ஆதார் கார்டில் குமார் வீன்னு இருக்குன்னா குமாருன்னு போட்டு வீன்னு வரும். சரிங்களா? பேன் கார்டில் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் பேன் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் யாருடைய இது சேஞ்ச் பண்ணணுமோ அவங்களுடைய பேன் கார்டு நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதாச்சும் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா மறுபடியும் பேன் கார்டு நம்பர் கேட்கும். சரிங்களா? அதை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஓகேன்னு இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அதாச்சும் பேன் கார்டு ஃபிசிக்கல் பேன் கார்டு ஒரு வேணுமா அப்படின்னு கேட்குது. போத் 2மே வேணுமா? பேன் கார்டு போஸ்ட்லேயும் வரணுமா, இல்லை பேன் கார்டு மட்டும் போதுமான்னு கேட்குது. நமக்கு வந்து 2மே வேணும். 2மே வேணும்னா ₹107 வந்து கொடுக்குற மாதிரி, அதாச்சும் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் 2மே வேணும். அதனால் நான் ஓகே கொடுத்துட்டேன் அதை. சரிங்களா? திரும்பவும் வந்து இங்கே பாருங்கள், என்ட்ரி பேன் கார்டு நம்பரை மறுபடியும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. 2 டைம் கேட்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும்னு நான் டிக் பண்ணிவிட்டேன். நீங்களும் அதே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் எல்லாருடைய மொபைலில் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இது நார்மல் மோட்லேயும் வச்சுக்கலாம், இல்லைனா டெஸ்க்டாப் மோட்லேயும் வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் நார்மல் மோடில் தான் வச்சுன்னு இருக்கேன். இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ன்றதை வந்து நீங்கள் ஸ்ரீயாக இருந்தால் ஸ்ரீ அங்கே முன்னே வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம் அப்படின்றதில் டிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் டிக் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பெயர் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதனால் ஸ்ரீயா ஸ்ரீமதியா கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கரெக்டாக மிடில் நேம் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து பர்சனல் டீட்டெயில்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து பேரண்ட்ஸ் டீட்டெயில்னு இருக்குது பார்த்தீங்களா? உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் அதை டிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் சர்நேம் யாருடைய நேம் கொடுக்க போகிறேன், அப்பாவோட நேம் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து சர்நேம் டிக் பண்ணிட்டேன். சரிங்களா? அது கீழே பாருங்கள், அதர்ஸ் டீட்டெயிலில் வந்து எனக்கு சேஞ்ச்மெண்ட் எதுவும் பண்ண தேவையில்ல. சரிங்களா? டேட் ஆஃப் பர்த்து மேலு ஃபீமேலான்றதெல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதனால் முன்னே டிக் பண்ணுறதில்ல. ஆனால் அவங்க கேட்டுக்கிற டேட் ஆஃப் பர்த்து மேலா ஃபீமேலான்றதெல்லாம் கரெக்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் எந்த மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்ளிகேஷன் ஆதார் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா? அதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு ஆதாரில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கணும். சரிங்களா? கீழே இங்கே பாருங்கள், என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் ஸ்டெப்ன்னு குடுத்த உடனே இந்த மாரி தான் ஓப்பன் ஆகும். இப்ப வந்து அட்ரஸ் வந்து எனக்கு ஆதார் கார்ட்ல இருக்கிற மாரியே பான் கார்ட்லயும் வேணும். அதனால நான் இத டிக் பண்ணாத எதுவுமே பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்க அங்க டிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு ஆதார் கார்ட்ல இருக்கிற மாரியே வேணும். அதனால நான் டிக் பண்ணாத அப்படியே கீழ வந்துட்டேன். இப்ப பாருங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா? இதுல வந்து டெலிஃபோன் நம்பர் அது முன்னாடி வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு எந்த கண்ட்ரி அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியான்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாரி கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழ பாருங்க. உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் சரிங்களா? மொபைல் நம்பர என்ட்ரி பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா மொபைல் நம்பர என்ட்ரி பண்ணிக்கோங்க. தப்பா எதுவும் என்ட்ரி பண்ணிடாதீங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழ பாருங்க இமெயில் ஐடியும் கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுல வந்து அப்டேட் ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, இல்ல பான் கார்டு வந்துருச்சுன்னா, ஈஸியா வந்து மெயில் வந்துரும். சரிங்களா? இப்ப பாருங்க ஃபோட்டோ மிஸ்மேட்ச் ஒரு சிக்னேச்சர் மிஸ்மேட்ச்ன்னு இருக்கா? அத நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா கிளிக்ல வச்சுக்கலாம். நான் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. எனக்கு ஆதார் கார்ட்ல இருக்கிற மாரி வேணும். அதனால நான் வந்து அத அன்டிக்கே எடுத்துட்டேன். சரிங்களா? அந்த டிக் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து எடுத்துட்டேன். எடுத்துட்டு கீழ வந்து என்கிட்ட நெறைய பான் கார்டு இல்ல. ஒரே பான் கார்டு தான். அதனால இந்த டீட்டெயில் எதுவும் நான் குடுக்கல. கீழ பாருங்க அப்படியே வந்தீங்களான்னு வெரிஃபிகேஷன்ன்றதுல வந்து இங்க பான் கார்ட்ல எப்படி நேம் வேணுமோ அது மாரி வந்துடுச்சு. செல்ஃப்ன்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து அட்டாச் எத்தன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண போறீங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. நான் 2 தான். 1 வந்து பான் கார்டும், 1 வந்து ஆதார் கார்டும். அதனால 2ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். பிளேஸ்ன்றது வந்து உங்களுடைய வில்லேஜ வந்து நீங்க பிளேஸா போட்டுக்கோங்க. போட்டு கீழ பாருங்க. இதுல வந்து நம்ம கரெக்ஷன் மட்டும் தான் பண்றோம். அதனால கரெக்ஷன் இன் நேம் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழ அப்படியே பாருங்க. ஆதார் கார்டுன்றது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிட்டு இருக்கு. கீழ நம்ம ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணணும். என்னன்னா, நம்மளுடைய பான் கார்டு சரிங்களா? பான் கார்ட வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணணும். அதனால காப்பி ஆஃப் பான்னு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த சூஸ் ஃபைல்ன்னு இருக்கா பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபைலுக்கு போகும். போயிட்டு நீங்க அத பிடிஎஃப்பா பண்ணி வச்சுக்கிறத வந்து ஈஸியா அப்லோட் பண்ணிடுங்க. சரிங்களா? இங்க பாருங்க. நான் பிடிஎஃப்பா ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அத வந்து அப்படியே டைரக்ட்டா அப்லோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்களும் அதே மாரி பிடிஎஃப்பா பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க அப்லோட் எப்படி ஆகும்? இந்த மாரி தான் அப்லோட் ஆயிடும். சைட்ல நம்பரெல்லாம் காட்டும். சரிங்களா? அடுத்து வந்து சப்மிட்ன்னு குடுத்துக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க சப்மிட்ன்னு டிக் பண்ணி காட்டியிருக்குன்னா, அத குடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, ஏற்கனவே அது அங்க நம்பர் போட்டீங்க பார்த்தீங்களா? ஆதார் நம்பர் அதுலேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் சிஸ்டம். சரிங்களா? எடுத்து குடுத்த உடனே சப்மிட் குடுத்த உடனே இந்த மாரி தான் வரும் பேஜ். இதுல வந்து அமௌண்ட் அதாச்சு பே டூ பேமெண்ட் ப்ராசஸ் அப்படின்றத நீல கலர்ல இருக்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண உடனே இங்க பாருங்க இந்த மாரி தான் வரும். சரிங்களா? இதுல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுல உங்களுடைய மொபைல் நம்பரும், இமெயில் ஐடியும் கேட்கும். 2 சின்ன சின்ன கட்டத்துல ஜூம் பண்ணிக்கோங்க இதுவ. ஜூம் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய மொபைல் நம்பரும், இமெயில் ஐடியும் கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரும், இமெயில் ஐடியும் இங்க பாருங்க டிக் பண்ணி காட்டியிருக்கு. அதில என்ட்ரி பண்ணிட்டு கீழ ஓகேன்னு குடுத்துட்டு ரவுண்டு பண்ணி காட்டினேன் பார்த்தீங்களா? அங்க ஓகேன்னு குடுத்துட்டு கன்டின்யூன்னு குடுத்துக்கோங்க பேமெண்ட் சரிங்களா? இந்த மாரி தான் உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ்க்குள்ள போகும் சரிங்களா? இதில வந்து நீங்க யுபிஐ ஐடியிலேருந்தும் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங்லேருந்தும் பேமெண்ட் பண்ணிக்கலாம், கார்ட்ல இருந்தும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் குடுத்துருப்பாங்க சரிங்களா? இப்ப நான் வந்து பேமெண்ட் வந்து யுபிஐ ஐடியிலேருந்து பண்ண போறேன். சரிங்களா? அதனால இங்க பாருங்க பே எனி யுபிஐ ஐடி யுபிஐ ஐடி இதில போட்டு நீங்க ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுடைய யுபிஐ ஐடிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெசேஜ் போகும். அத கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க நான் கியூஆர் கோடு மூலியமா பண்ண போறேன். அதனால கியூஆர் கோட டச் பண்ண உடனே கியூஆர் கோடு வந்துருச்சு. இத ஸ்கிரீன்ஷாட் பண்ணியோ, இல்ல அந்த மாரி பண்ணி நீங்க ஈஸியா பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, நான் யுபிஐ ஐடிய இங்க நிரப்பிட்டேன். நீங்களும் உங்களுடைய யுபிஐ ஐடிய வந்து நீங்க போட்டு ஓகே குடுத்தீங்களா, இங்க பாருங்க இந்த மாரி தான் டைம் வரும். சரிங்களா? ஓப்பன் த யுபிஐ ஆப்ன்னு வரும். நீங்க எந்த யுபிஐ ஐடி நம்பர் குடுத்தீங்களோ, ஃபோன்பேனா ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது இந்த மாரி தான் கேட்கும். இங்க பாருங்க ரூ. 106.90 சரிங்களா? இப்ப ப்ராசஸ் டூ பேன்னு குடுத்துருங்க. பேன்னு குடுத்த உடனே இந்த மாரி தான் சக்சஸ்ஃபுல் ஆயிடும். நீங்க எதுவும் பண்ணாதீங்க. டன்னுன்னு குடுத்துருங்க. குடுத்துட்டு அந்த பேஜுக்குள்ள வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மாரி தான் வரும். சரிங்களா? இப்ப வந்து இங்க ஓடிபி கேட்கும். உங்களுடைய ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும் சரிங்களா? அந்த ஓடிபி எடுத்து அங்க போட்டுட்டு, அங்க ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கும் பார்த்தீங்களா? அதில கிளிக் பண்ணி நீங்க சப்மிட்ன்னு குடுத்த உடனே உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும். சப்மிட் ஆயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். சரிங்களா? ஆதார் கார்ட்ல அத்தென்டிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். அப்ப உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர போட்டு நீங்க செண்ட் ஓடிபின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும். அத போட்டு அக்ரீன்னு குடுத்துட்டு சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, மொத்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடும். எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதுல வந்து ரெஃபரன்ஸ்
ஐடி நம்பரு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர் கிடைக்கும் சரிங்களா. அதை வச்சு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம். குறைந்தது ஒரு 7 நாட்களில் இல்லை 10 நாட்களுள்ள உங்கள் வீட்டுக்கு வந்து பேன் கார்டு வந்துடும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி உங்களுடைய மெயிலுக்கு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து பேன் கார்டும் வந்துடும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஈஸியாக வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டோம். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.